சாரி, இதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா தெரிஞ்சிச்சு முன்னாடியே அதிருப்தியில இருந்தாரு. மைத்ரேயன் எப்பவுமே ஒரு வேவரிங்ல இருப்பாரு, ஏதாவது ஒரு கட்சியில மாறிட்டே இருப்பாரு. அவரு ஸ்திரமான நிலையில இருக்க மாட்டாரு. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதவிக்காக நிறைய பேர் அங்க போயிட்டாங்க திமுகவுக்கு. ஆனா இது தாவேக்காக்கு போறாங்க அப்படின்னா இது ஒரு ரகசியமா இந்த ஒரு யூக செய்தியா முதல்ல பரப்பி விட்டுட்டு அதுக்கு எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு செங்கோட்டையன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் இந்த செய்திகளை பொறுத்தவரை சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வதந்திய க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, ஊடகங்கள்ல செய்தியா பரவும். அப்புறம் அதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு, எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம், இல்ல வெறும் வதந்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை உறுதிப்படுத்துவாங்க, அல்ல அப்படியே விட்டாலும் விடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா திடீர்னு கட்சி மாறுறதெல்லாம் ரொம்ப ரேரு. முதல்ல இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அதுதான் செங்கோட்டையன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். இனிமே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்க மூத்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முழுமையான அரசியல் கட்சியா நடத்தலாம் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.